நாம் நற்செய்தி வாசகத்திலே கேட்ட கானானிய பெண்ணின் உரையாடல் எடுத்த பொழுதிலேயே இயேசு ஏன் இப்படி உதாசீனப்படுத்துகிறார் என்று நமக்கு தோன்றும். இயேசு அதன் மூலம் திருத்தூதர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அந்த பெண்ணிடம் காணப்படும் குணங்கள், நற்பண்புகள், இயேசுவின் மீது நம்பிக்கை, தாழ்ச்சி, இறைவேண்டலிலே விடாமுயற்சி, இது எல்லோரும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. புனித பவுல் 2ஆம் வாசகத்திலே சொல்கிறார், கடவுள் கொடுத்த அருளை திரும்ப பெறுவதில்லை. நாம் எல்லாரும் அந்த அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அருள் நம்மிலே செயல்பட வேண்டுமென்றால் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இறைவேண்டலிலே விடாமுயற்சி வேண்டும். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் வழியாக கடவுளுடைய அன்பும் நீதியும் எப்படி எல்லோருக்கும் உண்டு என்பதை அறிகிறோம். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை பயன்படுத்தி கொண்டு கடவுளோடு ஒன்றித்திருப்போம். அந்த ஒன்றிப்பு நம்மை நம்பிக்கையிலே வளர்க்கும். தாழ்ச்சியோடு இருப்போம். நாம் ஒன்றும் பெரிய பெரிய மனிதர் அல்ல, கடவுளை விட பெரியவர் அல்ல. கடவுள் எல்லாம் வல்லவர், அதே நேரத்தில் நீதியோடு இருப்பவர், அன்போடு இருப்பவர், நமக்காக மனிதனாக பிறந்தவர், நம்மை மீட்க தன் அன்பை காட்டியவர். அவரது பிரசன்னத்திலே, அவர் திருமுன்னிலையிலே தாழ்ச்சியோடு பணிந்து இருப்பதுதான் கடவுள் உறவிலே வளர்வதற்கு சிறந்த வழி, நல்ல புண்ணியம். பல நேரங்களில் நம்முடைய இறைவேண்டல் அல்லது ஆன்மீக வாழ்விலே நாம் நினைத்தது போல நடக்கவில்லையே என்ன என்று புலம்ப வேணும் தோன்றும். தேவையில்லை. தாழ்ச்சியோடு விடாமுயற்சியில் இறைவேண்டல் செய்தால் கடவுள் விருப்பப்படி நம் வாழ்வு மாறும். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.